பிஜேபி பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ், அதாவது வாக்கு சதவீதம் வந்து அண்ணாமலை அண்ட் வந்த பிறகு அந்த வாக்குகள் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது. நயனார் நாகேந்திரன் வந்த பிறகு அவருடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் அந்த வாக்கு சதவீதத்தில் ஏதாவது பிடிச்சிடும். அவர் பேரை சொல்லும்போது ஒரு சவுண்ட்ஸ், அவர் பேரை சொல்லும்போது மாஸ் வச்சுட்டு நீங்க ஜெயிக்க முடியாதுங்க. அண்ணாமலை இவ்வளோ மாஸ் வச்சுட்டு அண்ணாமலை அவர் சீட்டை ஜெயிச்சிருக்கலாம். சரிங்களா? நான் சொல்றேன், கட்சி ஜெயிக்கணும். தனிப்பட்ட முறையில் யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ அது முக்கியம் கிடையாது. கட்சி ஜெயிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நான் அப்படியே பாஜக நீங்கள் சொன்னாலும் நீங்கள் இதுக்கு முன் இதுக்கு பின் அப்படி சொன்னீங்கன்னா நான் நிச்சயமாக அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு அஸ்திவாரம் வச்சது இலா கணேசன் அவர்கள், பொன்னார் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 5 வருடமாக நோட்டா விட கம்மியாக ஓட்டு வாங்கியிருக்கீங்க கேலி பண்ணும்போது கூட அவங்க கட்சிக்காக உழைச்சாங்க. எதுவுமே காதுக்கு வாங்காமல் மக்கள் அவங்களும் கேலி பண்ணாங்க. ஆனால் நான் கட்சிக்காக உழைக்கிறேன், கட்சிக்காக நிற்கிறேன்னு, கட்சி மேலே நம்பிக்கை இருக்கிறேன், இறங்கி வேலை செஞ்சாங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பின் அப்படிதான் நான் சொல்வேன். நான் சொல்ல முடியாது. 3 வருடம் இருந்தாரு. எப்போ வந்தாரு? அரசியலுக்கு எப்போ வந்தாரு? இப்போதானே வந்திருக்காரு. என்ன பண்ணாங்கன்னா அது தமிழிசை. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போதான் வந்திருக்காரு. அப்போ ஆமா 42 வருஷத்துக்கு அப்புறம் தான் தலைவராயிருக்காரு. ஆமா, கட்சி தலைவரே வந்து 42 வருஷத்துக்கு அப்புறம் தானுங்க. இத்தனை வருடமாக அவர் வரலையே. ஏன் அவர் இளைஞர் அணியில் மட்டும்தானே இருந்தார்? ஏதாவது மேண்டேட்ரி வந்து அவர் கையில் வந்து பொறுப்பு கொடுத்தாரா? இல்லையே. ஆனால் எப்போவுமே திமுக பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கு முன் கலைஞருக்கு பின் அப்படி தானே பார்க்க போகிறோம். ஆமாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிறது அத்தனை மாபெரும் தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா இல்லையாங்கிறது கிடையாது. ஆனால் அஸ்திவாரம் வச்சது யார் அப்படி நான் பார்க்கும்போது நான் நிச்சயமாக வந்து இலா கணேசன் அவர்கள், எச் ராஜா அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நீங்கள் வந்து பொன்னார் சங்கர் அவர்கள், சிபிஆர் அவர்கள், இவங்க எல்லாரும் இத்தனை வருடங்களும் ஒரு 25 வானதி அவர்கள் 25 வருஷமாக 30 வருஷமாக கட்சிக்காக தமிழகத்தில் இருந்து கட்சி பாஜக ஒன்று இருக்க கூட தெரியாது யாருக்கும். ஆனால் இருந்தாலும் கட்சிக்காக உழைச்சோம். ஸோ நான் அவங்கள தான் நான் அந்த அஸ்திவாரம் வச்சது யாருன்னா அவங்கள மட்டும்தான் நான் வந்து சொல்வேனே தவிர இன்றைக்கி நயனார் அவர்கள் இருக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கும் அவங்கவுங்க பாணியில் வேலை செய்வாங்க. அண்ணாமலைகர் அவளுடைய பாணி வேறு மாதிரி இருந்தது. இவர் வந்து ஒரு சீசன் பாலிட்டிஷியன். நயனார் அவர்கள் வந்து சீசன் பாலிட்டிஷியன். ஸோ அவருடைய அப்ரோச் வேறு மாதிரி இருக்கு. இந்த இன்டர்வியூ அண்ணாமலை அவர்கள் பத்தி இருக்கா? இல்ல, see he is a very good orator. யாருமே இல்ல சொல்ல, நல்லா பேசக்கூடியவர். அவருக்கு வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறதுனால எங்கே நிறுத்தணும், எவ்வளோ பேசணும் அது எல்லாமே அவருக்கு தெரியும். மீட்டர் தெரியும், லா தெரியும். ஸோ அது வந்து ஒரு டெஃபினட்டாக யூ ஹேவ் டு ஹேண்ட் இட் ஓவர் டு ஹிம். அவர் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கனாரு. நான் இல்லை சொல்ல மாட்டேன். ஆனால் அவருக்கு முன் அவருக்கு பின் சொன்னாங்கன்னா நான் நிச்சயமாக ஏற்ற மாட்டேன். அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழக பாஜக கண்டது. அவர் ஒரு வாக்கு சதவீதத்தை நிரூபித்தார். வெற்றி தோல்வியை தாண்டி தமிழக பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்ததில் அண்ணாமலையுடைய பங்கு இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு முன் பின் அப்படின்னு பிரிக்க முடியும் என்று ஒரு பார்வை இருக்குது. அது சம்மந்தமாக குஷ்பு அவர்கள்ட்ட கூட நேற்று பேசணும். அவங்களுடைய பார்வை என்னவாக இருந்துச்சுன்னா, அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது, அது என்னோட ஏற்கத்தக்கதல்ல. அவர் 3 ஆண்டுகள் தான் ஆகுது இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து. தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் என்று இருந்தால் அதை நான் ஏற்றுப்பேன். அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் என்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் மிகச்சிறந்த ஒரேட்டர், அவர் சட்டம் தெரிந்தவர், நன்றாக பேசுவார், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்னால் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஓகே, ஒருத்தருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு அரசியல் பார்வை இருக்கும். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை அது கண்டினியூஸாக இவால்வ் ஆகிட்டே இருக்கணும். அது ஸ்டாக்னண்ட்டாக ஒரு தேங்கின தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எங்கிட்ட பேசும் பொழுது இன்னொருவருடைய பெயரை சொல்லி அவருக்கு முன் அவருக்கு பின்னு இருக்கணும். இப்போ இருந்து 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் நானும் பேசும்பொழுது இன்னொருத்தருடைய பெயரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு இருந்ததுன்னா இந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம். 1980 ஒரு பெயரை சொல்லி அவர்களுக்கு முன் அவர்களுக்கு பின்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சி வளரலின்னு அர்த்தம். அதனால் என்னை பொறுத்தவரை இது ஒரு ஆர்கானிக், இது ஒரு என்டிட்டி, இது ஒரு ஓடுகின்ற தண்ணீரை போல.
என்னை பொறுத்தவரை கமிட்டட் ஐடியாலஜிக்கல் பீப்புள் அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் ஒரு கட்சி பவருக்கு வர்றதுக்கு தேவைப்படும். ஒரு நாளில் வந்துட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆட்சிக்கு வந்தது 1967, 18 ஆண்டுகள். அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை பீப்புள் ஹூ ஸ்டே த கோர்ஸ். இங்கிருந்து இந்த கட்சியை படிப்படியாக வளர்த்தி கொண்டு போகணும். ஆட்சிக்கு ஒரு நாள் இந்த கட்சி வரும். அதற்கு தேவையான கமிட்டட் தலைவர்கள் வேண்டும் என்பது தான் என்னுடைய பார்வை.